சகு ராத்திரி பூரா வழியில துடிச்சிட்டு இருந்தியாமே. ஆமாங்க, ஒண்ணுமே முடியல. சரி வா, டவுன் ஆஸ்பத்திரிக்கு போலாம். ஐயோ வேணுங்க, இப்ப பரவாயில்ல. என்ன பரவாயில்ல, உடனே ஆஸ்பத்திரி கிளம்பா. ராத்திரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு பரவாயில்ல. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நினைத்தாலும் தெரியா சண்முகம். நேற்று ராத்திரி எல்லாம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டதுப்பா, என்னாலேயே தாங்க முடியல. ஏன்பா எப்போ பிறக்க போற குழந்தைக்கு இப்பவே இவ்வளவு வாங்கி கொடுக்குறீங்களே? பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு ஐஸா? பின்ன உங்க அம்மாவுக்கு ஐஸ் வச்ச, அவ ஏமாத்திட்ட. அப்புறம் உனக்கு ஐஸ் வச்ச, நீயும் ஏமாத்திட்ட. பிறக்கிறதா நம்மள பொறுக்க விட்டு விடாது பாரு, அதான் இப்பவே ஐஸ். அப்பா தோட்டத்து வீட்டுக்கு போயிட்டு போலாமே. எதுக்குமா? ஜீப் நிக்குதுல, என் புருஷன் வந்திருக்காரு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். எப்போ சின்ன வயசுல வந்தது, எள்ளி நான் வெளில சாப்பிடணும்ல. ஆமா நான் கூட சாப்பிடணுங்க. திருப்படா பரதேசி. திருப்பி இருந்துங்க. அரிசியை ஊற வச்சுட்டு வந்துடுறேன். இந்த பக்கம் இருக்கிறது பூரா செவ்வல் நிமா. ஏய், யாரா அனுப்பிச்சு ஒரு 2 கொலையை வெட்டி கொண்டு சொல்டா. போய் வெளியே. என்ன நினைச்சிருக்க நீ? ஐயோ மாப்ள, விடுங்க அவனை. அவனுக்கு புரிஞ்சுதான் பண்ணிடுறேன். என்னப்பா என்னாச்சு? என்னாச்சு? தோட்டத்தை எவ்வளவு வருமானம் வருது? வருஷம் ஏதோ கணக்கு காமிச்சு உங்களை ஏமாத்திட்டு இருக்கான். மாப்ள, மணி அப்படி பட்டவன் இல்ல, நல்லவன். ஆமா மாப்பிள்ள. என்னது மாப்பிள்ளையா? சண்முகம், உனக்கு வேற ஒண்ணும் தோணலையாப்பா? என் வயித்துல அடிக்கிறியா? ஏயா? கேளு, நல்லா கேளு. அது உரிமை இல்லையா? இதெல்லாம் அவரோட சொத்து. ஐயோ, யார் சொத்து இல்ல, எல்லாம் மாமா சொத்து. இது அவரோட பெருந்தன்மை. ஐயோ, அதான் உண்மை. இது எங்க அப்பாவோட ராசி. ஐயோ, என்ன போட்டு குழப்பிட்டு இருக்கியா? அதுக்காக கணக்கு கேட்காம இருக்க முடியுமா? எனக்கு என்ன வரதெல்லாம் வேற எங்கேயோ பதுக்கிக்கணும்னு நினைக்கிறேன். இத பாருங்க, எப்ப உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் வந்ததோ அதுக்கப்புறம் அவர் இந்த வீட்ல இருக்க கூடாது. நானே தூக்கி அவர் பொட்டி படிக்கலாம் வெளிய போடுறேன். ஐயோ, நீ எதுக்கு பெட்டி படிக்கலாம் தூக்கி வச்சிட்டு இருக்க? ஓ, வயித்துல குழந்தை இருக்கும்போது ஸ்ட்ரெயின் பண்ணி கூடாதுல? ஓகே, அதான் வேற உங்களுக்கு எந்த சிரமம் வேண்டாம், பொட்டி நானே தூக்கி போடுறேன். டேய், நீ உன் வேலையை பாருடா. பொட்டி தூர பத்தி ஏப்பா, ஏன் நீங்க என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? தூக்கி போடுங்க அந்த பொட்டி எல்லாம் வெளிய. என்ன தூக்கி எறியாம வீட்ல வச்சிருப்பேன்? ஐயோ, என்ன பண்ண போறது தெரியல. இனிமே நீ தோட்டத்து வீட்ல இருக்க கூடாது. ஆமா, இது நீங்க வாங்கி சொன்னது. என்னைக்கு இருந்தாலும் அது எங்களுக்கு ஆபத்து தான். இது அம்மாளுங்க. வீட்ல என்ன இனிமே இந்த ஊர்ல இருக்க கூடாது. சம்பவம் வாங்கி தந்தது. எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு. எது கூட்டிட்டா? இல்ல, எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போயா. நான் எங்க சண்முகம் போவேன்? என்ன கேட்டா யாருக்கு தெரியும்? எங்கேயாவது போய் தொலை. ஆனா ஒண்ணு, யாரு கண்ணையும் போடாம எங்கேயாவது போய் தொலைஞ்சிரு. போ. சொதப்பீடி சண்முகம். ஒரு நாள் போல, ஒரு நாள் இருக்காது. ஏன் இருக்காது? ஒரு நாள் விட்டு போற சொந்தமா? நீ காலம் முறந்தி வீட்லயே இருந்து இந்த உப்பையை சாப்பிட்டு இங்கேயே சாகர சொந்தம் தெரியுமா? அமுக்கு அப்படியே அமுக்கலான்னு பாக்குறியா? என்ன குறுக்கு பேசிட்டு அவர் தான் சொல்லிட்டாருல, பொட்டியெல்லாம் தூக்கிட்டு வெளிய போயா. மாமா கொஞ்சம் இருமா. மாப்ள, நாளைக்கு என்ன ஏது நானே வந்து விசாரிச்சுட்டு அப்புறம் அனுப்பிச்சிடுறேன் மாப்ள. சண்முகம் வந்து விசாரிக்கிறாமா? இல்ல அது விசாரணை எல்லாம் ஒண்ணு வேண்டாம். எவன் நம்பிக்கை இல்ல உங்களுக்கு? அட விடுப்பா, அதான் மாமா சொல்றாருல்ல. சரிங்க அத்தை, ஏதோ நல்ல நேரம். அத்தை சொல்றேன், மன்னிச்சு விடுறேன். இதே அத்தைக்கு ஒரு நாள் உண்மை தெரிய போகுது. அப்ப என்ன போதும்? விடுங்க, அம்மாவே சொல்லிட்டாங்க. பொட்டியெல்லாம் நான் கொண்டு உள்ள வச்சிரறேன். அவர் எடுத்துக்க மாட்டாரா? இல்லங்க, அம்மா சொல்றாங்க. இப்ப வண்டி எடு, சண்முகம் வா, வீட்டுக்கு போலாம். வாங்க போலாம். அத்தை நீங்களும் போங்க, நான் ஜீப்ல வந்துடுறேன். அப்ப நானும் மாமா கூட வந்துடுறேன். வேண்டாம். ஏன்? அது எதுக்கு சொல்றேன்னா, தெரியும் இந்த மாதிரி நேரத்துல ஜீப்ல வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி கூடாது. அதானே? வேற என்ன? அத்தைக்காக ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்க. டூ மச்சா இருக்கு. ஏமா வந்தது வந்தீங்க, வயித்து புள்ள தாச்சி இருந்து 2 இளநீ சாப்பிட்டு போலாம்ல? ஐயோ, மறந்துட்டேனே. நானும் மறந்துட்டேங்க, எனக்கு ஒண்ணு வேணுங்க. சுமாரியா ஐஸ் வைக்கிறியா? நீங்க போங்க, நான் எல்லாம் வெட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். சரி வாமா. போற நேரத்துல எல்லாம் வெட்டி கொடுக்குறேன், 15 வெட்டி கொடுக்குறேன். சரி வெட்டி கொடுத்து உள்ள வந்து உட்காந்துருந்தாங்கன்னா என் நிலைமை என்ன வருது? என்னங்க இது? நீங்க ரொம்ப மோசங்க. நாம தப்பிக்கிறதுக்காக அவர் மேல திருட்டு பழி போட்டீங்களே, பாவங்க அவரு. அந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னே புரியல. அதான் அண்ணே, என்ன மன்னிச்சிருக்கனே. அட எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டு? நான் உண்மையிலேயே திருட்டு போய்தானே. உங்க மாமனாரு பிறக்க போற அவரோட பேர பிள்ளைக்கு பொம்மை வாங்கிட்டு வந்து கரெக்டா இந்த வீட்டு வாசல் விட்டு போயிட்டாரு. நான் அமைக்கிட்டு வந்துட்டேன்ல, எடுத்துக்கூட எப்படி பொம்மை அழகா இருக்கு. ஆமா, அதுவும் உன்ன மாதிரியே வாய் பேசாதுமா. இந்தாங்க, இந்த மருந்தை வாங்கி கொடுங்க. சரிங்க. எப்ப வேணாலும் இடுப்புலி வரலாம். வந்த உடனே அவங்களை கூட்டிட்டு வாங்க. சரிங்க. அம்மா வரோம். வரேங்க. ஏமா கீழே விழுந்தா சொல்லக்கூடாதா? நீ வாட்டி இப்படி மறைச்சிட்டியாமா? அதெல்லாம் ஒண்ணு டாக்டர்மா சொன்னோம். கவலைப்படாதம்மா, நீ கர்ப்பமா இல்லைங்கிற விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகே? அவங்க கர்ப்பமா இருக்காங்க. இது அவங்களுக்கு 9வது மாசம். எப்ப வேணாலும் டெலிவரி ஆகலாம். எங்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேரு சண்முகம்.
கரெக்டு தான். மெத்த கவர் கலையில கிளையிலன்னு சொன்ன அத்தை ஒரே பெட்ல தான் படுத்தீங்களான்னு நாளைக்கு சத்தியம் கூட பண்ண சொல்லுவாங்க. ஒரே பெட்ல படுத்தா மட்டும் என்ன, மனசு விட்டு ஒத்து போகணும்ல. ஓ, நீ மட்டும் படுக்கலாம் நினைச்சியா? ஆமா, இனிமே வாழ்க்கை பூரா நான் மட்டும் தனியா தானே படுக்கணும். கண்டிப்பா இனிமே உங்க மனசுல வேற ஒரு பொண்ணு இடம் பிடிக்க முடியாது. அப்புறம் பெட்ல மாத்திரம் எப்படி? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இது வரைக்கும் நீங்க என்ன தொட மாட்டீங்களான்னு இருந்தேன். இனிமே நீங்க என்ன தொட்டீங்க, நான் இருக்க மாட்டேன், உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னேன். டேய், என்னடா தங்க தொட்டிலோட சத்தம் வந்துட்டு கிரிச்சுன்னு என்ன எடுத்துடா? சரிங்க ஐயா. என்னங்க தங்கத்திலே தொழில் பண்ணி வச்சிருக்கீங்க? பிறக்க போற பேர குழந்தை மேல அவ்வளவு பாசங்களா? பாசம் இல்லடா, வேஷம். அதான் ரொம்ப காலமா போட்டிருக்கீங்களே. டேய் மணி, என் ஜாதத்துல என்ன எதுக்கு தெரியுமா? சாகர வரைக்கும் நான் தான் முதலாளி அம்மா. எவங்கிட்டே கை கட்டி நிக்க மாட்டேனாமா. ஆனா சல்லி பைசா என் பேர்ல இருக்காதான். சூப்பர் ஜாதகங்க. ஜாதகம் எப்படி நாமளே எழுதிட்டு இருந்தீங்களா? ஆட அந்த கர்மத்தை எவன் என்னடா, சொத்து எவன் பேருக்கு வரப்போகுது அவனை இப்போ கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும்ல. யாரா அவன்? என்னடா போய் பாத்துட்டு வந்துட்டீங்களா? பூரா நல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா தேடி பாத்துங்க. காப்பிங்க யாருங்க அது? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். இதா வெட்டு குத்துனா வருவானுங்க. இவன் நிமிஷம் தோட்டத்தை விட பார்த்து வர சொன்னேன். மாப்பிள்ளைக்கு சந்தேகம் வந்த அப்புறம் நம்ம சும்மா தான் நல்லா இருக்காது இல்ல? ஏன்னா ஒரு மணி நம்பணுமே. ஏன் மணி? ஆமா, நீ சின்ன வயசுல இருந்து என்கிட்ட விசுவாசமா இருக்கன்னு எனக்கு தெரியும். அது அவருக்கு எப்படி தெரியும்? மாப்பிள்ள ஊருக்குள்ள எது நடந்தாலும் மறைக்கா வந்து என்கிட்ட சொல்லிடுவேன். போட்டு விடுற புத்தி இவனுக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம தோட்டத்துல மட்டும் என்னத்தை மறைச்சு வச்சிருக்க போறான்? இல்லைங்க ஐயா, மறைச்சு வச்சிருக்காங்க ஐயா. என்னத்தரா மறைச்சு வச்சிருக்கான்? நினைச்சேன் இப்படி என்னைக்காவது ஒரு நாள் வைத்து தட்டு நிப்பான். நான் அன்னைக்கே சொல்ல உன்ட்ட. எதுக்கு அவளை தோட்டத்து வீட்டுல மறைச்சு வச்ச? என்னங்க இவ்வளவு நாள் ஊர்லயே எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மறைக்காம சொல்லு. யாருக்கு மாமாவை பார்த்த? என்ன அப்படி அசிங்கமா பேசுறீங்க? அது என் பொண்ணு மாதிரிங்க. பொண்ணுட்டா மர அவன் பொண்ணு. சரி, அப்போ மாப்பிள்ள யாரா? ஏய் சொல்றா. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டு அது சொல்ல மாட்டேங்குதுங்க. பாவம் எங்கேயும் போய் ஏமாந்துட்டு வந்து போட்டுருக்கு. சாமி, அது நம்ம வீட்டுல வளர்ந்து பொண்ணுங்க. நாம தானே ஏதாவது ஒத்தாசி பண்ணணும். நியாயம் தான்டா, நாம தான் ஒத்தாசு பண்ணணும். ஆனா நாளைக்கு என்ன பஞ்சாயத்து நிக்க வச்சு கேள்வி கேட்பான். ஏன்டா அவன் தோட்டத்தை மறைச்சு வச்சேன்னு. அதுக்கு என்ன சொல்றது? அது மட்டுமா கேட்பான்? இன்னொன்னு கேட்பான், நாக்கா பிடிக்கிற மாதிரி. உன் வீட்டுல யாருக்கு சம்பந்தம் இல்லைன்னா ஏன்டா இத்தனை நாளா திருட்டுத்தனமா உன் தோட்டத்தை மறைச்சு வச்சேன்னு கேட்பான். அதுக்கு என்ன சொல்றது? சொல்றா. இனிமே உன்னை கேட்டு பிரயோஜனம் இல்ல. ஏண்டி வேலைக்கார நாய எவன் இவனை வச்சுட்டு இருந்தா? வேலைக்காரன் ஞாபகத்துக்கு வருது. நீ இங்க தானே வேலை செஞ்ச. கூட வேலை செஞ்ச யாராவது உன்னை ஏமாத்திட்டாங்களா? என்ன தலையாட்டுற? யாருமே காரணம் இல்லைன்றியா? யாருமே காரணம்லாம் வயிறு எப்படி பெருசாச்சு சொல்ல மாட்டியா? ஏய், இது என் குடும்ப பிரச்சனை. பேசுறீ சொல்றீ. அடிக்காதீங்க. மாசமா இருக்கிற அவளை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே. நமக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கா. ஏமா இவ்வளவு கேக்குறாங்கல்ல, சொல்லுமா, தைரியமா சொல்லு. நாங்க இருக்கோம். உனக்கு ஏதாவதுன்னா நாங்க சும்மா விட்டுருவோமா? யாருன்னு சொல்லு. அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி கௌரவமா வாழ வைக்கிறோம். இவ்வளவு நேரமா அவட்ட கெஞ்சிட்டு இருக்கியா? வாய் திறந்து பேசுறவள பத்தியா? சொல்றீங்களா? ஏமா, இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சா அவரை இவ்வளவு கட்டி வச்சிடுவல்ல? எனக்கு தெரியும். என் புருஷன் ஏன் சக்கம் நடிக்கிற? நீ உன் புருஷனோட போய் வைத்தியம் பார்த்தியே, அந்த டாக்டர் அம்மா கிட்ட நான் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். விளையாட்டுலதான் உன்னை ஜெயிக்க முடிஞ்சது, வாழ்க்கையில முடியல. என்னடி சொல்ற? ஏன் சண்முகமா? நான் வளர்த்தவனதுக்கு காரணம் நான் நம்ப மாட்டேன். ஏன் சண்முகம் அப்படி பண்ணிருக்க மாட்டான். நான் அவனை அப்படி வளர்க்கல. இல்லைன்னு அவர் சொல்ல பாப்போம். நான் வளர்த்ததுக்கு பிரயோஜனமே இல்லாம போச்சுடா. உனக்கு உங்க அப்பா புத்தி தானடா
புத்திதான் வந்திருக்கு. உங்க அப்பனாவது என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் வாழ்க்கை அழிச்சிட்டாரு. ஆனா நீ என் பொண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சிட்ட. என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சு. அவர் ஒண்ணும் உன் பொண்ணோட வாழ்க்கை அழிக்கலமா, நீதான் அவர் வாழ்க்கை அழிச்சிட்ட. சின்ன வயசுல இருந்து உன் புருஷனுக்கு பயந்து பயந்து திருட்டுத்தனமா நீயா அவருக்கு எது பிடிக்கும் அது பிடிக்கும்னு கொடுத்தியே தவிர அவருக்கு எது பிடிக்கும் தெரிஞ்சு கொடுத்தியா இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? இல்ல இல்லம்மா, இல்ல. அவருக்கு என்ன பிடிக்கல, இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. பிடிக்காதவரை கட்டிக்கிட்டது அவர் தப்பு இல்ல, கட்ட சொன்னவும் தப்பு. தாய் மாதிரி வளர்த்தவளாச்சே, நீ காலை தொட்டு கும்பிட்டேன்னு அவர் என் கழுத்துல தாலி கட்டினாரு. அது அவர் செஞ்ச தப்பு இல்லம்மா, உனக்காக அவர் செஞ்ச தியாகம். அவர் மட்டுமா? இத நிக்கிறாள் இவ அவரையும் மிஞ்சிட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி என் புருஷன் நெஞ்சில சுமந்தவ, ஒரு சந்தர்ப்பத்துல அவரையே சுமந்தவ, இப்ப அவர் குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறவ. அவர் கட்டுற தாலியை மட்டும் நான் சுமக்கணும்னு விட்டு கொடுத்துட்டா. ஏன் தெரியுமா? கல்யாணத்துல அவர் என்ன பண்ணறதுன்னு தெரியாம தவிச்சத இவளால பார்க்க முடியல. அதான் தாலி எடுத்து கொடுத்துட்டா. இதுவும் உனக்காக செஞ்ச தியாகம் தாம்மா.